சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது. இது போக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் ஆண் தெய்வங்கள் வணங்கும் பொழுது நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பெண் தெய்வங்கள் வணங்கும் பொழுது அனுகூலமான பலன்கள் ரொம்ப குயிக்காக கிடைக்கும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி சில வழிபாடுகள் எல்லாம் பண்ணும்பொழுது அந்த காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பலன்கள் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்குங்க. ஸோ இது போக குறிப்பிட்ட சிலர்களுக்கெல்லாம் சப்த கன்னிமார்கள் வழிபாடு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஆனால் அதோட உணர்வை அவங்க உணரவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு சப்த கன்னிமார்களோட வழிபாடு பற்றி தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்த கன்னிமார்களை யார் ஒருவர் சரியாக வழிபாடு பண்ணுறாங்களோ சகல விதமான பிரச்சனைகள் எல்லாமே ரிலீவ் ஆகிறத அனுபவத்தில் பார்க்கலாங்க. ஏன்னா எல்லா கிராமத்துலேயும் கிராம தேவதை கோயில்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அங்கே சப்த கன்னிமார்களோட விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு காக்கக்கூடிய தெய்வம் சப்த கன்னிமார்கள். ஸோ சப்த கன்னிமார்களை யாரெல்லாம் வழிபாடு பண்ணணும் கம்பல்சரியா அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மேஷம், சிம்மம், துலாம் லக்னமாக கொண்டவர்கள். மேஷம், சிம்மம், துலாம் லக்னமாக கொண்டவர்கள். இது போக சிம்ம ராசியில் பிறந்தவங்க, லக்னத்திலே கேதுவும் சூரியனும் இருக்கிறவங்க. இது போக ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் சப்தமி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது அவர்களும் சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்யலாம். இப்போ நடப்பில் நாங்கள் இதிலெல்லாம் பிறக்கலைங்க, ஆனால் எங்களுக்கு இப்போ சூரிய தசை நடந்துட்டுருக்கு, கேது தசை நடப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்யலாம். ஸோ சப்த கன்னிமார்களை நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக மாறும். ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லி பலன்கள் அனுபவிச்சவங்க தான் நிறைய பேர். ஸோ சப்த கன்னிமார்களை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. சில பேருக்கு சப்த கன்னிமார்களுடைய பேரை ஞாபகத்தில் நிறுத்த முடியாது. சப்த கன்னிமார்கள்லேயே அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது யாருன்னா வாராகி அம்மன் தான். ஸோ ஏன்னா வாராகியோட வழிபாடு நிறைய பேர் உபாசன தெய்வமாக எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்கனால வாராகி அம்மனை மட்டும் நல்லா தெரியும். கன்னிமார்களை நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நான் இப்போது உங்களுக்கு சப்த கன்னிமார்களை வழிபாடு எப்படி பண்ணலாம், என்னென்ன பேரை சொல்லி அவர்கள் ரொம்ப எளிமையான முறையில் அவங்கள எப்படி நம்ம கூப்பிடலாம் அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரிப்பீட்டடாக போட்டு கேளுங்க. எதுவுமே இல்லைங்க, அந்த தாயோட பேர் நம்ம நினைவில் ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி நம. அவ்வளோதாங்க. நீங்கள் இது போல் பொறுமையாக நீங்கள் சொல்லும் பொழுது தான் தன்னால் உங்கள் நினைவில் ஞாபகம் வந்துடுவாங்க. இது போக இது எதுவுமே இல்லை, தாயோட பேர் தான். சப்த கன்னிமார்களுடைய பேர் சொல்லி நம்ம அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்க போகிறீங்க. 7 பேரையும் உங்களை வணங்குறேன்ற அதோட அர்த்தம். ஸோ இது ரொம்ப எளிமையான முறை. இது நீங்கள் ரொம்ப வேகமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு மறந்து போகலாம். நீங்கள் பொறுமையாக சொல்லி பழகுங்க முதல்ல. அது உங்களுக்கு நாளடைவிலே உங்களை அறியாமலே நீங்கள் சரளமாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். பயனுள்ள தகவலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.